வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் ஊறுமா எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் நான் சுகர் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 டீஸ்பூன் நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பால் சேர்த்து மாவை கரைக்க போறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதை மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டோரா கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன கல்லில் எடுத்து மாவு ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வேகணும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திருப்பி போடலாம். அவ்வளவுதான், நம்மளோட டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டோரா கேக் சூப்பராக ரெடி ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.